வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 4 லட்சம் வரைக்கும் இருந்தால் வரி நம்ம கட்ட வேண்டிய தேவைகளை தாக்கலும் செய்ய வேண்டாம். ஆனா அதுக்கு மேல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இது குறித்து பேசுவதற்காக சார்ட்டர்ட் அக்கவுண்ட் திரு சுரேஷ் நம்மோடு இருக்காங்க. சார், இது 12 லட்சம் வரை விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு, வரி கட்ட வேணாம். ஆனா 4 லட்சத்துக்கு மேல போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? 4 லட்சத்துக்கு மேல போகும்போது நீங்க வருமான வரி தாக்கல் செய்யணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்கள் 4 லட்சம் தான் உங்கள் இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ 4 லட்சத்துக்கு மேலே உங்கள் இன்கம் இருக்குது, நீங்கள் சேலரினா 4,75,000 வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். சேலரி கிளாஸ்னா சேலரியில் பிஸ்னஸ் மேனாக இருந்ததுன்னா 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸும் ஜீரோ, வருமான வரி தாக்கலும் வேண்டாம். நீங்கள் 4 லட்சம் மேலே போச்சுன்னா 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி தாக்கல் செய்யணும், ஆனால் வரி ஜீரோ. அதே போல நீங்க சேலரி கிளாஸா இருந்தா 12,75,000 வரைக்கும் உங்களோட டாக்ஸ் ஜீரோ. ஆனா நீங்க 4 லட்சம் 12,75,000 வரைக்கும் நீங்க வருமான வரி தாக்கல் செய்யணும். அதுதான் வித்தியாசம். நம்ம ஐடி ஃபைல் பண்ணா மட்டும் போதும், கட்டிக்கிட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கூட இல்லை, வேண்டவே வேண்டாம், தேவையில்லை. நீங்க உங்க எம்ப்ளாயரும் அவங்க டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க ஆக்சுவலா. ஆனா பிசினஸ் பர்சனுக்கு வேற ஏதாவது நமக்கு வரி பிடித்தம் பண்ணியிருந்தானே அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நம்ம கையை விட்டு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவாக என்ன ஒரு கேள்வி எழுன்னா, 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டாம், ஆனா ஏன் நம்ம அதை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம 140 கோடி மக்கள் நம்ம இருக்கோம் பாப்புலேஷன். ஆனா வருமான வரி தாக்கல் செய்யறவங்க ரொம்ப கம்மி. ஸோ அது நம்ம அந்த ஒரு தாக்கல் செய்யறதான் ஒரு ட்ராக் வரும் சிஸ்டம்ல, அவங்க சிஸ்டம்குள்ள வருவாங்க ஆக்சுவலா. ஸோ நம்ம இந்த அப்படியே 12 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டானா சடனா நம்ம வரி தாக்கல் செய்யறவங்களோட இதுவே தடால்னு குறைஞ்சு போயிடும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பில்டு பண்ணிருக்கோம். இவ்வளவு பேர் ஒரு 7 கோடி பேர் வருமான வரி தாக்கல் செய்யறதே ரொம்ப கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணிருக்கோம். அதை நம்ம ஓவர் நைட்ல நம்ம இது பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ட்ராக்கிங் மெக்கானிசம் நம்ம உலக லெவலில் நம்ம சொல்லும்போது எங்க ஊர்ல எவ்வளவு பேர் வருமான வரி தாக்கல் செய்யறோம் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பல விஷயங்கள்ல ஒரு கண்ட்ரியை பத்தி நம்ம சொல்லணும்னா நம்ம உங்க ஊர்ல எவ்வளவு பேர் வருமான தாக்கல் செய்யறாங்க, இல்ல 50,000 பேர் தான் தாக்கல் செய்யறாங்க நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால இதுவே இந்த 4 லட்சத்து வரைக்கும் கொண்டு போனதே நிறைய பேர் அந்த வரி தாக்கல் செய்யறது தான் விலகி போயிடுவாங்க. ஸோ அதனால அது நம்ம ட்ராக்கிங் மெக்கானிசம் நம்ம வந்துதான் ஆகணும். இதுல எவ்வளவு பேர் ஒரு பயனடைவதற்கான வாய்ப்பு இருக்கு? எல்லாருமே பயனடைவாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ஸ்லாப் மாத்தினதுனால இந்த பயன் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இது 24 லட்சத்துக்கு மேல 25 லட்சத்துக்கு ஒரு 1.25 lakhs பெனிஃபிட் இருக்கு. 12 லட்சத்துக்கு 80,000 பெனிஃபிட் இருக்கு. அந்த மாதிரி இதுல பெனிஃபிட் ஆகாதவங்களே கிடையாது. இதுல எல்லாருக்குமே இதுல உண்டு. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க.